வணக்கம் ஷர்மிளா. எச்சில் பாட்டில்களை வாங்குவதற்கு விற்பனையாளர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து கழுத்தில் மது பாட்டில்களை மாலையாக அணிவித்து தற்போது 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் கிடங்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 227 டாஸ்மாக் மதுபான கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் 10 ரூபாய் திட்டம் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த திட்டம் அமலானது முதல் பார் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் திருப்பூர் அங்கேரிபாளையம் சாலையில் உள்ள டாஸ்மாக் கிடங்கு அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தால் மது பிரியர்கள் வீசி செல்லும் எச்சில் பாட்டில்களை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாவதாகவும், காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பொழுது போதிய சுகாதாரமின்றி பாட்டில்களை திரும்ப பெறப்படுவதால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சுகாதார கேடு மற்றும் நோய் பரவும் நிலை ஏற்படுவதாகவும், எனவே காலி பாட்டில்களை ஒரு புறம் வைத்துக் கொண்டு மற்றொரு புறம் பணி செய்ய முடியாத நிலைக்கு ஏற்படுவதாக கூறி காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை ரத்து செய்ய கூறி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் 700க்கும் மேற்பட்டோர் தற்போது டாஸ்மாக் கிடங்கை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சிலர் காலி பாட்டில்களை கழுத்தில் மாலையாக அணிவித்து இந்த திட்டத்தை ரத்து செய்ய கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் டாஸ்மாக் மேலாளர் ராஜகோபால் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஷர்மிளா.